மிதுனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி, உங்கள் ராசிநாதன் புதன். உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் தான். இந்த மாதம் புதன் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியிலேயே செஞ்சிருக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் வக்கரமாக கூடாது. அதாவது ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். புதன் ராசிநாதன் வக்கரமாகிறார்னா எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். அப்போ சுபகிரகம் எப்பவுமே வக்கரமாக கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு நின்ற பெருமாளை இந்த மாதம் புதன்கிழமையிலே சென்று உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும். நின்ற பெருமாளை புதன்கிழமை சென்று வழிபட்டு உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும். அதாவது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம். அதாவது தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். தகவல் தொடர்பு குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா புதன், உங்கள் ராசிநாதன் தான். ஆக உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே, ஒப்பந்த ஸ்தானத்திலே செஞ்சிருக்கிறார். பொதுவாக ஒப்பந்தம், கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வாய்க்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதுக்கான கிரக காரகத்துவம் வாய்க்கக்கூடியது புதன். ஆக புதிய ஒப்பந்தங்கள், புதிய அக்ரிமெண்ட் போடுறது, அதுவும் குறிப்பாக அது சிம்ம வீட்டில். அப்போ அரசு சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான முயற்சிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக எந்த முயற்சி எடுத்தாலும், முயற்சி அதாவது நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முதல் முயற்சியை சொல்லக்கூடிய இடம்னா அது 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்திலே புதன் இருக்கும் பொழுது முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறும். உங்கள் ராசிநாதனே சென்று செஞ்சிருக்கும் பொழுது வேணா 6ஆம் தேதி மட்டும்தான், 6ஆம் தேதி வரை தான், ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தான். பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி நகர்ந்து வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன் அப்படின்னா 2ஆம் இடங்கிறது வருமான ஸ்தானம். ஆக கமிஷன், தரகு, ஏஜென்சி இந்த இதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதோட 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் அல்லவா. ஆக வீடு மூலமாக வருமானம், அதாவது உங்களுடைய வீட்டை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, உங்கள் இடத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது நல்ல இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு மெயினான இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் அந்த நிலம், இடம் சம்பந்தம், அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனங்களையே தொழிலாக கொண்டவங்களுக்கு அந்த வாகனங்கள் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. டிராவல் ஏஜென்சிலாம் நடத்துகிறாங்கல்ல அவங்க, அதாவது வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு அதன் மூலமாக இந்த மாதம் நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 4ஆம் இடங்கிறது வாகனத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அடுத்ததாக இந்த 2ஆம் இடத்துல ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். மீண்டும் 3ஆம் இடத்துக்கு செல்வார். இந்த மாதமே ஆவணி மாதம் 19ஆம் தேதி பிறகு மீண்டும் அதே 3ஆம் இடத்துக்கு சென்று விடுவார் உங்கள் ராசிநாதன். ஆக இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சஞ்சரிப்பதால் இது ஒரு நல்ல நிலை. ஆனாலும் வக்கரகதியிலே சஞ்சரிக்கும் பொழுது நின்ற பெருமாளை சென்று புதன்கிழமையிலே வழிபட்டு வருவது உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த உதவும். ஆக இந்த புதன் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் வலுவாகவே இருக்கிறார். உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்தானங்களிலே நல்ல பலன்களை அளிக்கவே இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம். 5ஆம் இடம் நம்மளுடைய புத்தி, சிந்தனை, செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம். அதே போல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் யார் என்றால் சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்திலே செஞ்சிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான நிலை. அதாவது 12ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடமும் மறைவு, 3ஆம் இடம் பாதி மறைவு, 12ஆம் இடத்து அதிபதி முன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது யோகம். அதே போல் 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது பூர்வீகம் சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால், வில்லங்கம் இருந்தால் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் புத்திரர் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா முயற்சி, வெற்றி இந்த 2க்கும் சொல்லக்கூடிய இடம் எதுன்னா 3ஆம் இடம்.
அடுத்ததாக அஞ்சாம் இடங்கிறது விளையாட்டு ஸ்தானம் இல்லையா? விளையாட்டு ஸ்தானத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருன்னா, விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. விளையாட்டு போட்டிலாம் இந்த நேரத்தில் கலந்துக்கிட்டால் விளையாட்டில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5 3 சம்மந்தப்படும் பொழுது. அடுத்ததாக 12ஆம் இடத்து அதிபதி அவர் தானே. 12ஆம் இடத்து அதிபதி 3ல் சஞ்சரிக்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாடு சம்பந்தமான ஏதாவது தொழில், கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் இதெல்லாம் செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக இருக்கும். ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகஸ்தானம் தான். ஆனாலும் நீச்சமிட்டு சஞ்சரிப்பார். அதாவது 5க்குடையவன் நீச்சம் ஆகக்கூடாது. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இல்லையா? 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டஸ்தானத்து அதிபதி 4ஆம் இடத்திலே நீச்சம் அடைவது சிறப்பான பலன் இல்லை. ஏன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம், நமக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல. 4ஆம் இடம் நல்ல இடம், கேந்திரஸ்தானம். ஆனால் நீச்சம் அடைந்து விடுவார். ஆக சுக்கிரனை வலுப்படுத்த வேண்டும். சுக்கிரனை வலுப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி, அதாவது மகாலட்சுமியை வழிபட்டு வருவது இந்த மாதம் சுக்கிரனை வலுப்படுத்த உதவும், அதிர்ஷ்டத்தை தூண்டுவதற்கு உதவும். ஏன்னா வாகன கிரகம், அதாவது சொகுசு வாகன கிரகம் சுக்கிரன். 4ஆம் இடங்கிறது வாகனஸ்தானம். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய நிலம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் வாகனத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. எப்போ? இந்த ஆவணி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது. ஆனால் நீச்சமிட்டு சஞ்சரிப்பதால் நீங்கள் சுக்கிரனை வலிமைப்படுத்த மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஆனாலும் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வாகனம், வீடு, வண்டி, வாகனம் இல்லையா? அசையா சொத்துக்கு, அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைவார். வலுவான நிலை தான். ஆனாலும் நீச்சமடைவதால் அதனுடைய பலன்கள் குறைவுபடும். மற்றபடி நல்ல நிலையிலேயே இருப்பார். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் வாகனத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, புதிய வீடு, சொத்து சோகம், அசையா சொத்துக்கு வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடம், நிலத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் ஆவணி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதுமே. அடுத்ததாக 12ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது வீடு கட்டக்கூடிய அமைப்பு யோகம் இருக்கும். இந்த மாதம் வாஸ்து நாளாக இருக்குது. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6 நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்து அதிபதி. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்து அதிபதி. லாபம்னா தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய லாபம், நம்மளுடைய சித்தப்பாவை குறிக்கக்கூடிய இடம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அதுக்கு எந்த பாவத்தை சொல்லணும்னா 11ஆம் இடம். நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறக்கூடிய இடம் எதுன்னா 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்து அதிபதி மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம். 6க்கும் 11க்கும் கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 10ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபாதிபதி விரயத்தில் சஞ்சரிக்கும் போது லாபம் விரயமாகும், கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாம் விரயமாக இருக்கும் 10ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் மாதிரி. ஆனால் 10ஆம் தேதி வரை தான் அந்த பலன். 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் செவ்வாய். 6க்கும் 11க்கும் கூடிய செவ்வாய். இப்போ 6ஆம் அதிபதி ராசியில் சஞ்சரிச்சா என்ன அர்த்தம்? நோய். 6ஆம் இடத்து அதிபதி நோய் இல்லையா? நோய். உடல் நலனில் அக்கறை தேவை. எதிரி இப்போ எதிரி நம்மளை தேடி வரக்கூடிய அமைப்பு. எதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், தேவையில்லாத வம்பு வழக்குகளில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அதில் குறிப்பாக நிலம் இட சம்பந்தமான பிரச்சனையில் ரொம்பவும் கவனம். செவ்வாய்னா நிலம் இட சம்பந்தமான கிரகம். நிலம் இட சம்பந்தமான விஷயங்களில் வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். நம்ம நீண்ட நாளாக என்ன நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு உரு கொடுத்து, அதாவது அது வலிமையாகி இந்த மாதம் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நிலம் இட சம்பந்தமாக ஏதாவது வீடு கட்டணுமோ இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனே நடக்கும். அதே போல் செவ்வாய்னா இயந்திரம் மூலமாக வருமானம். மூத்த சகோதரம், செவ்வாய்னா சகோதரக்காரங்க, அது 11ஆம் இடம் அதிபதி. மூத்த சகோதரங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நன்மை தீமை கலந்த பலன்களை, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் எதிரி, அதாவது கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த செவ்வாயில் தொட்டுரும். வண்டி வாகனங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு சூரியன் அடுத்ததாக வலுவாக இருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே ஆட்சி. சூரியன் சிம்மத்தில் ஆட்சி. 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி. அப்போ 3ஆம் இடங்கிறது என்ன? தைரியஸ்தானம். எதையும் பார்த்துக்கலாம்,
அப்படிங்கிற ஒரு தைரியம், உற்சாகம் பிறக்கும். தைரியம், உத்வேகம் எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குங்கிற அந்த தைரியம் வந்து பிறக்கும். வீரியம் ஸ்தானம். ஆக ஒரு தைரியம், வீரியம் பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அரசு சம்பந்தமான புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தால் உடனடியாக நடைபெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல முயற்சி வெற்றி ஸ்தானத்துல சூரியன் அரசு கிரகம் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமா என்ன அனுகூலங்கள் வேணுமோ அது சம்பந்தமா என்ன எது அப்ளை பண்ணாலும் உடனே கைகூடி வரும். அரசு சம்பந்தமான முயற்சிகள் எது எடுத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸா இருக்கும். சகோதர வழி ஆதாயங்கள், இளைய சகோதர வழி ஆதாயங்களும் இருக்கும். மூத்த சகோதர வழி ஆதாயங்களும் இருக்கும். ஆக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ராசிநாதனை மட்டும் வலிமைப்படுத்த பெருமாள் கோயில் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்தால் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.